ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் அரேன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதி. பிள்ளையான் சிஐடியில் முன்னிலை. ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகினார். புதிய அமைச்சுக்களின் செயலாளர்கள் நியமனம். அமைச்சரவை ஊடக பேச்சாளராக நலிந்த ஜெயதிஸ்ஸ நியமனம். வீடமைப்பு அமைச்சர் கடமையை பொறுப்பேற்றார். பொது பாதுகாப்பு அமைச்சர் மக்களுக்கு வழங்கிய உறுதி. இலங்கைக்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி. மன்னாரில் உயிரிழந்த தாயும் சேயும். உள்நாட்டுச் செய்திகள். தேர்தல் சட்டத்தை மீறிய சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் அரேன் பெர்னாண்டோவை பதுள போலீசார் இன்று காலை கைது செய்தனர். கடந்த 11ஆம் தேதி பதுளையில் நடைபெற்ற தேர்தல் பிரசாரத்தின் போது போலீசாருடன் இடம்பெற்ற முறுகல் நிலை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அரேன் பெர்னாண்டோவை இன்று காலை பதுளை போலீசில் ஆஜராகுமாறு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அச்சமயத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். அண்மையில் அரேன் பெர்னாண்டோ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பதுளை நகரில் 10ஆம் இலக்கம் கொண்ட சட்டைகளை அணிந்து கொண்டு நடமாடியதால் போலீசாருடன் முறுகல் நிலை ஏற்பட்டது. அவர் பாராளுமன்ற தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணியின் கீழ் 10ஆம் இலக்கத்தில் போட்டியிட்டமை குறிப்பிடத்தக்கது. நீதவான் முன்னிலையில் ஆஜராக்கப்பட்ட அரேன் பெர்னாண்டோ பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 தொலைக்காட்சி தயாரித்த விசேட செவ்வி ஒன்றில் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அதில் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல்தாரிக்கும் தொடர்பு இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அவர் முன்னிலையாகியிருந்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை முன்னிலையாகியிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ள சுஜீவ சேனசிங்கவின் V8 வாகனம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் முன்னிலையாகியிருந்தார். புதிய பிரதமரின் செயலாளர், அமைச்சரவையின் செயலாளர் உட்பட 18 அமைச்சுக்களுக்கு புதிய செயலாளர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. பிரதமரின் செயலாளராக PP சபுதந்தரி, அமைச்சரவையின் செயலாளராக WMDJ பெர்னாண்டோ, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சின் செயலாளராக சிரேஷ்ட பேராசிரியர் கபில CK பெரேரா, நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக KMM சிறிவர்தன, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக JM திலகா ஜெயசுந்தர, புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவலக அமைச்சின் செயலாளராக AMPMP அத்தபத்து தெரிவு செய்யப்பட்டார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளராக PK பிரபா சந்திரகீர்த்தியும், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக HSS துய்யகொந்தவும், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சின் செயலாளராக TWRD செனிவிரத்ன அவர்கள்
அவர்களும் நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளராக யூஜி ரஞ்சித் ஆரியரத்னவும் வலுசக்தி அமைச்சின் செயலாளராக பேராசிரியர் KTM உதயங்க ஏமபாலவும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளராக S ஆலோக பண்டாரவும் தொழில் அமைச்சின் செயலாளராக SM பியதிசவும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளராக A விமலேந்திர ராஜாவும் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளராக TP விக்ரமசிங்கேயும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளராக MGSN கழுவெவவும் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளராக AHMU அருண பண்டாரவும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் செயலாளராக அருணி ரணராஜாவும் நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ரத்னபுரி கரவிட்ட மத்திய கல்லூரி, புனித அந்தோணியார் பெண்கள் கல்லூரி மற்றும் ருவான்வெல்ல ராஜசிங்க மத்திய கல்லூரி மாணவிகள் ஜனாதிபதி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக நேற்று வருகை தந்திருந்தனர். ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் பாராளுமன்ற மக்கள் தொடர்பாடல் பிரிவு ஆகியன இணைந்து செயற்படுத்தும் இந்த வேலை திட்டத்தின் ஊடாக ஜனாதிபதி அலுவலகம், ஜனாதிபதி மாளிகை, கொழும்பு துறைமுக நகர மற்றும் பாராளுமன்றம் ஆகியவற்றை பார்வையிடுவதற்கு மாணவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தந்த மாணவர்களுக்கு பாராளுமன்றம் வரலாறு குறித்தும் தெளிவுபடுத்தப்பட்டது. இதனை முன்னிட்டு அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்களும் மாணவர்களும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வைத்ததுடன் ஜனாதிபதி செயலகத்தினால் அந்தந்த பாடசாலைகளில் நடுவதற்கு பெறுமதியான மரக்கன்றுகளும் நினைவு பரிசாக வழங்கப்பட்டன. பின்னர் ஜனாதிபதியின் செயலாளர் பாடசாலை மாணவர்களுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். ஜனாதிபதி அலுவலக பணிப்பாளர் நாயகம் சட்டத்தரணி JM பண்டாரவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். அமைச்சரவையின் ஊடக பேச்சாளராக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது புதிய அமைச்சரவையின் ஊடக பேச்சாளராக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச நியமிக்கப்பட்டார். 10வது பாராளுமன்றத்தின் சபை தலைவராக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். பிமல் ரத்நாயக்க புதிய அரசாங்கத்தில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக உள்ளார். அம்மந்தோட்டை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள நிஹால் கலப்பதியை புதிய பாராளுமன்ற சபாநாயகராக நியமிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 1994 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நிஹால் கலப்பதி பாராளுமன்றம் பிரவேசித்தார். இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் அம்மந்தோட்ட மாவட்டத்தில் நிஹால் கலப்பதி 1,25,983 வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்திலிருந்து அதிகூடிய வாக்குகளை பெற்ற வேட்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை பிரதி சபாநாயகராக நியமிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டம் நடைபெறும் 21ஆம் தேதியான நாளை சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார். சபாநாயகர் பதவிக்கு 1க்கு மேற்பட்ட எம்பிக்கள் முன்மொழியப்பட்டால் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்தன. சபை தலைவர் மற்றும் ஆளுங்கட்சியின் பிரதம அமைப்பாளர் பதவிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட 2 எம்பிக்களையும் அரசாங்கம் அறிவித்த பின்னர் அந்த 2 பெயர்களும் பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்படும். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் நம்பிக்கைகளை பெறும் உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்படுவார். நாளை வியாழக்கிழமை முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படவுள்ள 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தில் பங்கு பெற்றவிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் முற்பகல் 9 மணிக்கு பாராளுமன்ற வளாகத்திற்கு வருகை தருமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர அறிவித்துள்ளார். பாராளுமன்றத்திற்கு வரும்போது உறுப்பினர்களின் வாகனங்கள் போலீசாரால் அவற்றுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிறுத்துமிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூடங்களில் நுழைவதுடன் வாக்களிப்பு மணியோசை அடிக்கும் வரை அங்கு தங்கியிருத்தல் வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துணைவி அல்லது துணைவரோடு வருகின்ற உறுப்பினர்கள் அலுவலர்கள் நுழைவாயில் அருகில் இறங்க வேண்டும். மற்ற எல்லா உறுப்பினர்களும் உறுப்பினர்களின் நுழைவாயிலின் அருகில் இறங்க வேண்டும் என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவை ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக அறிவித்து வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இம்முறை பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு 5 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப் பெற்றிருந்தது. அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியில் இன்னும் 4 தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர். இம்முறை பொதுத் தேர்தலில் பல கட்சிகள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட்டிருந்த நிலையில் அதில் பல கட்சிகள் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை கோரியுள்ளதன் காரணமாக தற்போது பிரதிநிதிகள் நியமனம் தொடர்பில் நெருக்கடிகளை ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போலீசின் ஆட்சேர்ப்பு முறையை மேம்படுத்தி போலீசாருக்கு தேவையான ஆள்பலத்தை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சில் நேற்று கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். போலீஸ் சேவையில் கீழ்நிலையில் உள்ள உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் போலீசாரிடம் செல்லும் போது பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். சட்டத்தை மதிக்கும் போலீஸ் மற்றும் ஒழுக்கமான போலீஸை உருவாக்க வேண்டும். அது இல்லாமல் நீதியான மற்றும் நியாயமான சமுதாயத்தை உருவாக்குவது கடினம். ஆட்சேர்ப்பில் பல சிக்கல்கள் உள்ளன. அவற்றை மறுபரிசீலனை செய்த பிறகு ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படும். பின்னர் போலீசுக்கு தேவையான ஆள்பலத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். அது இல்லாமல் குற்றச்செயல்கள், போதைப்பொருள் கடத்தல், பாதாள உலக செயற்பாடுகள் போன்றவற்றை அடக்க முடியாது. மேலும் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர் பாதுகாப்பு படைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களும் போலீசாரின் ஆள்பலத்தை பலப்படுத்த பயன்படுத்தப்படுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். புதிய அமைச்சரவையின் நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட கலாநிதி அனுர கருணாதிலக்க நேற்று பத்திரமுள்ள சித்சிரிபாயவில் உள்ள அமைச்சின் அலுவலகத்தில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். அமைச்சின் செயலாளர் எம்பி அத்தபத்து மற்றும் அமைச்சின் ஏனைய நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அமைச்சின் ஊழியர்களது பங்களிப்புடன் எளிதாக இடம்பெற்றது. அமைச்சர் கலாநிதி அனுர கருணாதிலக்க கலனி பல்கலைக்கழகத்தின் கணித பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளராக நீண்டகாலம் பணியாற்றியிருக்கிறார். இவர் எண் பகுப்பாய்வு, கணித மாதிரியியல், கணினி கணிதவியல், பொறியியல் விஞ்ஞானம் ஆகிய துறைகளில் நிபுணத்துவமுள்ள ஒரு ஆசிரியராக பல்கலைக்கழக சமூகத்திற்குள்ளேயே பிரபல்யமாக இருக்கிறார். மன்னார் பொது வைத்தியசாலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாய் மற்றும் சேயின் சடலங்கள் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் பொது வைத்தியசாலைக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியை சேர்ந்த 28 வயது இளம் தாய் வேணுஜா என அழைக்கப்படும் ஜெகன்ராஜா சிறி திருமணமாகி 10 வருடங்கள் குழந்தை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது தாயும் சேயும் மரணமடைந்துள்ளனர். இந்த நிலையில் உறவினர்கள், பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதற்றமான நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் நீதவான் இறந்த தாய் மற்றும் சேயின் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டனர். நீதவானின் உத்தரவுக்கு அமைய சடலங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இலங்கைக்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி நேற்று அனுமதி வழங்கியது. இலங்கை அரசாங்கத்தின் நிதித்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்காக இந்த கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய பாராளுமன்றம் கூடியதன் பின்னர் உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான தனிப்பட்ட உறுப்பினர் பிரேரணை ஒன்றை கொண்டுவரவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஏஷா விதானகே தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியை பலப்படுத்தும் நோக்கில் இந்த புதிய கலாசாரம் கொண்டுவரப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுக்கும் சில சலுகைகள் பிடிக்கவில்லை.
பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் காலை மதிய உணவை நிறுத்துங்கள். தேவைப்பட்டால் வீட்டிலிருந்து கொண்டு வருவோம். குறைந்த வட்டியின் கீழ் வழங்கப்படும் 10 மில்லியன் கடனை முற்றிலும் நிறுத்தவும். அமைச்சரவை அமைச்சர்களின் பாதுகாப்பை நிறுத்தவும். அமைச்சர்களுக்கு கொழும்பு வாசஸ்தலம் வழங்கப்பட்டால் வாடகை அடிப்படையில் வழங்கவும். அந்த பணத்தை மகாபுல நிதிக்கு வழங்கவும். அலுவலகம் ஒன்றிற்கு வழங்கப்படும் 1 லட்சம் ரூபாய் தொகை தேவையில்லை. பாராளுமன்ற உறுப்பினரின் அடிப்படை சம்பளம் 54,285 ரூபாய். அதுவும் வேண்டாம் என்றால் இதை கௌரவமான சேவையாக செய்யுங்கள். வாகன கொடுப்பனவு உட்பட அனைத்தையும் நிறுத்துங்கள். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதி வசதியாக மாதிவல பாராளுமன்ற உறுப்பினர் இல்லங்களை வழங்க வேண்டும். 10 லட்சம் ரூபாய் காப்பீடு தொகையை நிறுத்துங்கள். ஓய்வூதியத்தை ரத்து செய்யவும். எம்பிக்களின் பிரபுத்துவத்தை ஒழிக்க வேண்டும். இதை 21ஆம் தேதிக்கு முன்னரே ஆரம்பிக்கவும். ஏனென்றால் 21ஆம் தேதி வீட்டிற்கான விண்ணப்பம் கொடுத்த பிறகு இதை செய்ய முடியாது. அதனால் தற்போதே ஆரம்பிக்கவும் என்று கருத்து தெரிவித்தார். அம்பாறை மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரான கிருஷ்ணபிள்ளை ஜெயசிறில் அம்பாறை காரைத்தீவு பகுதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். அதன் அடிப்படையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கட்டுக்கோப்பாக இந்த கட்சியை வழிநடத்த வேண்டிய செயல்பாட்டை இந்த உயிர்ப்பீட உறுப்பினர்கள் செயல்படுத்த வேண்டும். 8 ஆசனம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 7 ஆசனம் 7 மாவட்டங்களிலே வெற்றி பெற்றிருந்தாலும் தேசிய பட்டியல் ஆசனம் என்பது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஐயா சத்தியலிங்கம் ஐயா அவர்களுக்கு வழங்கியது ஒரு சரியான தெரிவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்வதோடு அதில் மாற்றம் வர வேண்டும் என்கின்றதையும் நான் வலியுறுத்துகின்றேன். பெண்களுக்கும் ஒரு உரிமை வழங்கப்பட வேண்டும். வடகிழக்கில் வாழ்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தெரிவை செய்திருக்கின்றார்கள். ரூணு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை பதவி நீக்கம் செய்யுமாறு கோரி பல்கலைக்கழக கல்விசாரா மற்றும் மாணவர் சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்றும் 2வது நாளாகவும் தொடர்வதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த பிரச்சினை தொடர்பில் பிரதமர் அரிணி அமரசூரியவுடன் நேற்று பிற்பகல் கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழுவின் இணைத் தலைவர் தம்மிக எஸ் பிரியந்த இதனை தெரிவித்தார். பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவியேற்ற பிறகு கல்வித்துறை ஊழியர்கள், கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் மாணவர்களை கடும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கி தனிப்பட்ட பழிவாங்கலுக்கு உள்ளாக்கியுள்ளார். குறிப்பாக பல மாணவர்களின் கல்வி ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பது நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கருத்து தெரிவித்த பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஊடக பேச்சாளர் சாருதத்த இலங்கசிங்க, நாங்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்ததுடன் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்த நிலையில் பிரதமர் இது குறித்து கலந்துரையாடினார். கலந்துரையாடல் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம். ஆனால் இந்த துணைவேந்தரை பணியிலிருந்து நீக்கும் வரை இந்த வேலைநிறுத்தம் நிறுத்தப்படாது. பணத்தை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் தனியார் நிறுவனம் ஒன்றின் சாரதியொருவர் 7 கோடி ரூபாவுக்கு அதிகமான பணத்தை மினுவாங்குடையில் வைத்து கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கம்பஹா பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவினரும் மினுவாங்குட போலீசாரும் இணைந்து நேற்று பிற்பகல் கம்பஹா கடுவாங்கா பகுதியில் வைத்து சந்தேக நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து 5 கிராம் 420 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட நிலையில் கொள்ளையிடப்பட்ட 3 கோடி 15 லட்சம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டது. தம்மிட்ட மகாவிட்ட பிரதேசத்தை சேர்ந்த 35 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பணத்தை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் தனியார் நிறுவனம் ஒன்றின் 4 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று காலை பணப்பைகளுடன் வேனில் மினுவாங்குடையில் உள்ள தனியார் வங்கிக்கு சென்றுள்ளனர். வங்கிக்கு அருகில் வந்த பிறகு சாரதி மட்டும் வேனில் இருந்த நிலையில் ஏனையவர்கள் வேனிலிருந்து இறங்கி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்போது வேனில் 7 கோடியே 13,27,000 ரூபாய் இருந்ததாகவும் குறித்த பணத்துடன் சாரதி குறித்த வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் அவர் கம்பஹா உக்கல்குட பிரதேசத்தில் வேனை கைவிட்டு மோட்டார் சைக்கிளில் மற்றொரு நபருடன் தப்பி சென்றது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது.
இன்றைய தினமும் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தர மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சபரகமுவ மத்திய ஊவா தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் மாத்தர பெலியத்த பிரதான வீதி நீரில் மூழ்கியது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். தொலைதூர பகுதிகளில் தாக்குதல் நடத்தும் 6 அமெரிக்க தயாரிப்பு ஏவுகணைகளை ரஷ்யாவை நோக்கி உக்ரைன் ஏவியது. இந்த தாக்குதலை தொடர்ந்து அணு ஆயுத தாக்குதலுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அதற்கான புதிய கொள்கையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் செவ்வாய்க்கிழமை கையொப்பமிட்டார். நேட்டோ அமைப்பில் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா என 32 நாடுகள் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளன. இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பை காப்பதே தனது நோக்கம் என்று நேட்டோ தெரிவித்துள்ளது. G20 போன்ற உச்சநிலை மாநாடுகள் பொதுவான அம்சங்களை கண்டறிவதில் உலக நாடுகளுக்கு உதவும் முக்கிய தளமாக அமைகின்றன என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்ற மாநாட்டின் முடிவில் செய்தியாளர்களிடம் திரு வாங் பேசினார். இத்தகைய உச்சநிலை மாநாடுகளில் சிங்கப்பூர் தொடர்ந்து கலந்து கொள்வது முக்கியம் என்று கூறினார். G20 மாநாட்டின் புதிய மேம்பாடுகளையும் ஒத்துழைப்புக்கான அம்சங்களையும் பற்றி சிங்கப்பூர் தெரிந்து கொள்ள முடிவதாகவும் வாங் தெரிவித்தார். பலதரப்பு வர்த்தக கட்டமைப்புக்கான ஆதரவை வலுப்படுத்த ஒரே மாதிரியான சிந்தனை கொண்ட நாடுகளுடன் சிங்கப்பூர் கைகோர்க்க வேண்டும் என்றும் கூறினார். அமெரிக்கா, சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட G20 அமைப்பின் 19வது உச்சிமாநாடு பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் ஆரம்பமாகியுள்ளது. இம்மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி, அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். உச்சிமாநாட்டில் சமூக உள்ளடக்கம் மற்றும் பசி மற்றும் வறுமைக்கு எதிரான போராட்டம் என்ற அமர்வில் பேசிய மோடி, கடந்த ஆண்டு இந்தியா தலைமையில் G20 உச்சிமாநாட்டு நடைபெற்ற போது ஒரு பூமி, ஒரு குடும்பம், ஒரு எதிர்காலம் என்ற கருப்பொருள் வைக்கப்பட்டிருந்தது. அதுபோலவே இந்த உச்சிமாநாட்டிலும் கருப்பொருள் வைத்திருப்பது பொருத்தமானது என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங், அதேபோன்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு இடையிலான சிறப்பு சந்திப்பொன்றும் இடம்பெற்றது. ஸ்பேஸ் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட 6வது ஸ்டார்ஷிப் சோதனை ராக்கெட்டை எலன் மாஸ்குடன் ட்ரம்ப் கண்டு ரசித்தார். எலன் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் 6வது ஸ்டார்ஷிப் ராக்கெட் கேப் கன்வரில் ஏவுதளத்திலிருந்து இலங்கை நேரப்படி நள்ளிரவு 12 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. அதனை எலான் மாஸ்குடன் ட்ரம்ப் பார்த்ததுடன் அது குறித்து அங்குள்ள விஞ்ஞானிகளிடம் கேட்டறிந்தார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வதும் கடைசியுமான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கண்டி பல்லேக்கல சர்வதேச விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற நிலையில் நீண்ட நேரமாக பெய்த மழை ஆட்டத்தை சீர்குலைத்தது. இதனால் பெறுபேறுகளின்றி போட்டி கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதன்படி இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான சர்வதேச ஒருநாள் தொடரை இலங்கை 2-0 என்ற கணக்கில் தனதாக்கி கொண்டது. 3வது போட்டியை தமதாக்கி ஆறுதல் வெற்றியுடன் நாடு திரும்பும் பேராவலில் களமிறங்கிய நியூசிலாந்தை இயற்கை சோதனைக்கு உட்படுத்திவிட்டது. தம்புள்ளையில் நடைபெற்ற 1வது போட்டி மற்றும் பல்லேக்கலையில் நடைபெற்ற 2வது போட்டி ஆகியவற்றிற் போன்றே கடைசி போட்டியிலும் மழை பெய்து ஆட்டம் நீண்ட நேரம் தடைப்பட்டது. நாணய மாற்று வீதம்.
ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.